வேணும், வெற்றி மாலை கொடு. அவனுக்கு கொடுக்கலாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன? இந்தாப்பா, இந்த மாலை உன் வாழ்வை புனிதமாக உயர்த்தும். வெற்றி உண்டு. நல்லா இருங்க செல்ல மக்களே, வாழ்க வாழ்க வாழ்க, ஐஸ்வர்யமாக இருங்க, ஐஸ்வர்யமாக இருங்க. அதே தஞ்சாவூர் எல்லை எனக்கு ஒரு கல்யாணம் முடித்து வைக்கலாம், என்னைய சும்மாவே ஒற்று கேளு, உங்களை அப்பான்னு சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். கத்தி எங்கப்பா? ஏலே, பழைய சட்டை வேணுமா புது சட்டை வேணுமாடா? கடனை தீர்க்கணும். சட்டை இதையே போட்டு அடிச்சுக்கிடுவியா? இந்தா முடியும். கண்ணை முடி. உன் உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீர்க்க தான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. கர்பதாமிக்கு 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 கர்பதாமிக்கு. இன்னையிலிருந்து உள்ளே இருக்கக்கூடிய நோய் தீர்ந்தாச்சு, சகல சக்தியும் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அந்த பணமும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். இதிலேருந்து ஓராண்டுக்குள்ளே 2026 உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். உயர்ந்த சக்தியும் பெரிய தொழிலதிபருமா ஆவாய். வெற்றி உண்டு. சாப்பிட்டு போ, 2 நாள் கழிச்சு போ, என் கூட இருந்துக்கா. ஓகே. கர்பதாமிக்கு. அதே தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? யார்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்காக்கா? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்து யாருப்பா? கல்யாணத்தை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? கல்யாணம் பற்றி கேட்க வந்தது யார்? திருமணம் பற்றி. வாங்க, உடனே போட்டு கால் வந்துட்டு வரலாம். என்ன ஒரு கம்மா கரையில் ஒரு அம்மா வர எப்போ அவன் வீட்டுக்கு போகிற வழியோ தென்புகத்திலே ஒரு கம்மா கரையை பார்த்தேன். கம்மா கரை இருக்கா? கரையில் ஒரு சிறு தேவதையை பார்த்தேன். ஒரு தெய்வம் இருக்கா? வினாடி தானப்பா இருக்கா? ஐயனார் கோயிலிருந்து வீரனார் வரவும் கண்டேன். எங்கடா இருக்காரு? என் தங்கை காளி என்னும் காமாட்சியை உருமாறித்தாரும் கண்டேன். அங்கே கிடாய் வெட்டின காலத்தில் உண்டா கிடையாதா? ஒரு கிடாய் எதுவும் வெட்ட வேண்டியிருக்கா? அப்படியா? இந்த ஒருத்தன் எப்போ வெட்டணும்? வெட்டிடுவா, மாற்ற மாட்டியே. கால் வந்துட்டு வா. டிங். உனக்கு கிடாய் வேணுமானே? சாப்பிட மாட்டேன், ப்ரெஷர் வந்துருச்சோ? இல்லைன்னா நொறுக்கிற மாட்டேன். பாப்பா, வீட்டுக்கு மங்களமாக பூ எடுத்து தரணுமா? வேறு என்ன வேணும்? உன் பையனை தெளிவு பண்ணணும். கொஞ்சம் கண்ட மூடு, ராஜாவை நான் பார்க்கட்டும். ஒத்த காலிட்டே வண்டி ஓட்டுறது மாதிரி சர்க்கஸ் அடித்து போகிறானே உன் மகன். ரொம்ப தவறான பாதைகளில் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பணம் கட்டுறான், புரியுதா? அவனா சிரிக்கிற மாதிரி சிரிக்கான், தானாக பேசுகிற மாதிரி உழப்பிக்கிட்டு அலைதான். ஒரு போதையிலேயே இருக்கானேடா. மாற்றணுமா வேண்டாமா? 2 போதை இருக்குது. ஒன்று பூ போதை, இன்னொன்று மது போதை. கால் வந்துட்டு வாங்க. மாது போதை, மது போதை, ஒரு எழுத்து வித்தியாசம். இந்த காலம் அங்கத்திக்கு போகணும், அந்த காலம் அங்கத்திக்கு போகணும். கால் எழுத்து, அதுதான் தலை எழுத்து. வா, உன் பிள்ளைய நல்லாக்குவோம். உன் பிள்ளை ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான், புரியுதா? அங்கேருந்து வெளியாக்கணும். அது ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு பெரிய கை, வலுத்த கை. அங்கேருந்து மாற்றி தாரேன். உன் பிள்ளைய காப்பாற்றி உன்கிட்ட மீட்டு தாரேன். வெளியே சொல்லாத, மாட்டிக்கிடுவேன். உன் பிள்ளைய மீட்டி தரேன்னு சொல்லு. அப்படி சொல்லி என் பிள்ளை நீ. உன் பையன் வந்துடுவான், கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். 6 மாதம் பொறுமையாரு. ஓடு. கர்பதாமிக்கு வரலாம். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பிள்ளைக்கு கேட்டு வந்தது யார்? வரலாம்.
அக்குலு பக்குலு தொக்குலு பக்குலு அக்குலு பக்குலு தொக்குலு பக்குலு. ஏக்கா உன் பையன் எங்கே இருக்கான்? ஆ அக்குலு பக்குலு தொக்குலு பக்குலு. வா கால் வந்துட்டு வா, விவரத்தை சொல்லுவோம். திருப்பதி வெங்கடாஜலபதி மேலே ரொம்ப பக்தி உடையவன். என்ன பக்தியோடு அடிக்கடி திருப்பதிக்கு போகிறான். சும்மாவா போகிறான், ஒருத்தியை கூட்டிக்கிட்டு போகிறான். கால் வந்துட்டு வா. அதான் தக்குலு புக்குலு தொக்குலுன்னு சொன்னேன். தெலுங்கு பேசுதான், சுந்தர தெலுங்கு. இவனும் தெலுங்கு பேச படிச்சுக்கிட்டான். நாளை பின்ன நமக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி சரிண்ணே. இப்போ அவன் இஷ்டப்படி என்ன செய்யணும், அவனுக்கு வேலை நிலையாக உருவாக்கி தந்துடுறேன். புரியுதா அவனுக்கு? அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெண் துணையாக வரக்கூடிய நிலைமை வந்துருச்சு. செம்மையாக்கி தாரேன். அவன் இஷ்டத்துக்கு நடக்கணுமா, உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கணுமா? அவன் நல்லா இருந்தால் போதும். ரெண்டு பேரும் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. இப்படி தாய் தப்பு இருந்தால் எல்லா இளைஞர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன சாதி மதம், என்ன ஆச்சாரம், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கியா சாதி? உண்மையா இல்லையா? நம்ம சொன்னால் எவன்டா கேட்கான்? கண்ண முழுங்க ரெண்டு வரும் ஒன்று போல. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா வா மகளே, ஓடியா 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 வா. இந்தா பராசக்தி சொருவமாக இருக்கும் நாயகியே, உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் கிடைச்சாச்சு, ஆனந்தமான வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. இந்த அப்படி சந்தோஷமாக இருப்பான். வாங்க, மன மகிழ்ச்சி அடைங்க. வாழ்க்கை சாப்பிட்டு போங்க, அறகுறையாக பெறாதீங்க. அதே தஞ்சை எல்லை ஆரோக்கியம் சம்மந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா ஆரோக்கியம்? ஆரோக்கியம்னா பேர் இல்லை, உடலில் யாருக்கு தெரியல? காலு இவ்வளவு தானே, உடனே செஞ்சுருவோம். நீ நின்று அவனை மட்டும் கால் விட சொல்லு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிய? ஏண்டா செயின் அத்து போடுற? உன் பேர் என்னடா? யோக. சரி, கர்மசாமிக்கு இவனுடைய ஆத்மாவை பார்த்தேன்டா. இவனுக்கு ஒரு மன அதிர்ச்சி சம்பந்தமான குழப்பம் இருக்குது. சரியா? அதுலேருந்து இவன் மீண்டுட்டான்னா இவன் உடலும் ஆரோக்கியமாயிரும், சாப்பிட்றதுலேருந்து சகல சக்தியும் கிடச்சிரும். இன்னையோடு அது நீங்கிரும். இந்த அப்படி கூடி பார்ப்போம். கூப்பிடுப்பா கர்மசாமிய. மணிகாட்டு மாலையப்பாறை கர்மசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு. இனி உடலில் எந்த பீடையும் இல்லை, நல்லா சாப்பிட்டு வருவான். வேற என்னப்பா செய்யணும்? இந்தா புரட். ஆமாப்பா, இப்போ இருந்தே தொடங்கியாச்சு, நல்ல டைம் வந்தாச்சு. பிடிச்சிக்கா, இந்தா 50 ரூபாய் வச்சுக்கா, 50 லட்சம் கிடச்சாச்சு. போ, நல்லா இரு மகனே. சாப்பிட்டு போகணும், அது மட்டும் ரொம்ப முக்கியம். சாப்பிடாம இங்கே வந்தவங்க யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. ஈரோடு. நீங்கள் அங்கே ஈரோடு வாங்க, ஈரோடு பக்தர்கள். ஈரோடு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. வாப்பா, கல்யாணம் முடிச்சிட்டியா? பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், கால் வந்துட்டு வா. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன் இந்த பாட்டெலாம் நம்ம பாடுதோம்? எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா. யாருக்குப்பா கல்யாணம் முடிக்கணும்? கல்யாணத்தை பற்றி அவட்ட பேசுனியா? என்ன சொன்னா? ஆனால் முடிவு எடுக்க மாட்டேக்கா. இந்த பிறவியில் நம்ம
நிம்மதி அடைய முடியலையேன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே என் பிள்ளை என் சொல்ல கேட்டு கல்யாணம் முடித்து தெளிவாக நடக்கலைன்னா என் உயிரை உனக்கு காணிக்கையாக தந்துடுறேன். என் கண்ணுக்கு பிறகு அவள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம் கருப்பசாமி, எனக்கு அந்த முடிவை மட்டும் தெளிவாக கொடுன்னு கேட்க வந்திருக்கியான். அதான் எத்தனையோ பிறவி பெற்றுன்னு பாடுனடா. கால் வந்துட்டு வா. வரலாம். கண்ணை மூடி 2 நிமிஷம் என்னைய நினச்சிக்கா பார்ப்போம். இந்தா அவள் மனசு மாறும். ஒன்று இஷ்டப்படியே திருமணம் நடக்கும், அதுவும் புகழோடு நடக்கும். வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை தன்னுடைய சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் உனக்கு ஈரோடா எந்த ஊர்? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவினர்களால் உன்னுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்கும். அது முழுமையாக நீ அனுபவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இடைஞ்சலும் அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான தலையீடுகளும் நடந்து இப்போ குடும்பத்தில் அமைதி குறைவும் உயிர்கண்டமும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் என்னை பார்க்க வந்தாய். கால் வந்துட்டு வா. அந்த வீட்டுக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கி உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தரேன். எந்த மாந்திர தந்திரத்தாலும் ஆபத்தெல்லாம் காப்பாற்றியும் தரேன். வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? பிள்ளைக்கு நல்ல முறையில் பிரசவமாகும், ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல மக்கள் கால் வந்துட்டு வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன், கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன். அறுபடை வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? வேற வேற சுவாமி மலை, பழமுதிர் சோலை போகலை. கால் வந்துட்டு வாங்க. இளநீ இருக்கா? இளநீ தான் வேணும். பக்கத்தில் வந்து உட்காருங்க. மனதை அலைப்பாய விடாமல் என்னையவே கொஞ்ச நேரம் நினச்சிக்காங்க. 2 பேரும் ஆளுக்கு வலது கையை வைங்க என் கையில். பிடிச்சிக்காங்க, நினச்சிக்காங்க பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். ஆமாடா, நீங்கள் எதுவும் வேளாங்கண்ணி வர எதுவும் போனீங்களா? ராமேஸ்வரம் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு வேளாங்கண்ணிலேருந்து மாதா வந்து ஒரு சொன்னான். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன் எதுக்குன்னு இப்போ உடனே பேசிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. பெண்மகள் பக்கத்தில் வரலாம். கர்மசாமிக்கு இந்தா குழந்தை சக்தி குடிக்கலாம். கர்மசாமிக்கு 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 இன்னொரு முறை குடிக்கணுமா? காத்த கொண்டா, பக்கத்தில் காத்த கொண்டாடா. ஓகே, ஒன்று போல காலில் வந்துட்டு வாங்க. வரேன், அப்படியே நடத்துவோம்.
அப்படியே நடத்துவோம். பக்கத்தில் வாங்க, இங்கே தள்ளி ரொம்ப நெருக்கி இருக்கணும். உன்னுடைய கற்பப்பையையும் நினச்சிக்கா, என்னையும் நினச்சிக்கா. கண்ணை முடிக்கா. அறிவு. இந்தா 3 மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். இது வீட்டில் கட்டி வைக்கணும் சாமி கும்பிட்றதுக்கு. இந்த கனியை நீ அறுத்து புளிஞ்சு சாப்பிட்டுக்கணும். வெற்றி உண்டு. எந்த சயின்டிஃபிக்கும் இல்லை, தெய்வீகத்தால் நடக்கும். போயிட்டு வரலாம். இதுதான் கரெக்டு. இது தண்ணியா, தேங்காய் தண்ணியா? சாப்பிட்டு போகணுப்பா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. கோம்பை, கோம்பை. ஒவ்வொரு ஊரும் எனக்கு தெரியும், அழைப்பேன். ஆனந்தமடைந்து இருப்பீராக. கோம்பை. என்ன வண்டங்கையாவா? வந்துட்டேங்க ஐயா அப்படி சொல்லுங்க. கல்யாண சொந்தமாக கேட்டு வந்த மகனுக்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. உன் பையன் இப்போ திருமணத்துக்கு ஒரு பக்குவப்பட்டு வந்திருக்கான். அவனை நான் பார்த்தேன். அவன் விரும்புகிற பெண்ணவே நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா அந்த வாழ்க்கை செம்மையாக நடக்கும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. யார்கிட்டையும் மருதங்கிட்ட போட்டியை போட்டு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் 90 நாட்கள் அவகாசம் இருக்குது. எந்த விஷயமும் அவன்கிட்ட பேசக்கூடாது. நீ அமைதியாரு, அவனே உன் காலில் விழுந்து ஒரு விஷயத்துக்கு வருவான். வர வச்சு தரேன். அன்னைக்கு இந்த திருமணத்தை நடத்துவோம். அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு? அந்த பங்கு பிரச்சனையை வெற்றியாக்கி தரேன், பணம் தந்துடுறேன். இந்த நல்லாரு, என் துணையால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உயர்ந்து கொண்டு இருப்பாய். வெற்றி உண்டுப்பா. அதே கோம்பை காலில் வந்துட்டு வாப்பா. நீங்கள் கோம்பையா? தேனி. கோம்பை யார்? கோம்பைங்கிறது தேனி பக்கம் தான் இருக்குது. அங்கே நின்றுங்க வரேன். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தரணும். உனக்கு கடன் படாமல் நான் காப்பாற்றி தரணும். வெற்றி மேலே கொடுப்பா அவனுக்கு. சித்ரா பௌர்ணமிமா, அதோ அதுலேருந்து ஒரு பணம் எடு பார்ப்போம். உன் கையால் பார்ப்போம். நீ என்ன எடுக்கணும் பார்க்குறேன். நான் எதை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையே எடுத்து விட்டாய். கர்பசாமிக்கு இந்த கனியை நீங்கள் குடும்பத்தோடு சாப்பிடணும். இதை சாப்பிட்ட இனிப்பு உன் குடும்பத்தில் இனிக்கும், செல்வம் கொளிக்கும், வண்டி வாகனம் பெருகும், கல்வி பெருகும், வேலை பெருகும். இந்தா செல்வ சிறப்போடு இருப்பேன். ஆனந்தமடைவாய் மகனே, வெற்றி அடைவாய். சாமி, என் தம்பி ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், அதை அதுக்குள்ளே குட்டுவான்னு சொல்லுவான். கால் ஒன்று வரலாம். ஒன்றுக்கு முடுக்குது. தம்பி சாப்பிட்டு போகணும், அவசரப்படக்கூடாது. டே கோம்பை, பட்னியாக போகக்கூடாது. உங்கள் கூட வரமாட்டோம்ல, வயிறார சாப்பிட்டு போகணும். சரி, ஓகே, உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மயக்கம்மா, இன்னொரு தடவை காலில் விட்டு வரலாம். கலக்கம்மா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையின் அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்ணிடம் உன் தம்பி சிக்கி கொண்டான். அவன் மைமந்திரத்தால் மடக்கினாளா, இல்லை இவனே தான் மடங்கிட்டானா? எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தாலும் பரவாயில்ல கருப்பசாமி, அவனை நீ வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குற. கால் வந்துட்டு வா. அங்கேருந்து வெளியே கொண்டு வருவது எவ்வளோ பெரிய சிறைச்சாலை தெரியுமா? அது மனச்சிறை. என்ன சிறை? எப்பேற்பட்ட சிறையும் உடைச்சிடலாம். எந்த சிறையை உடைக்க முடியாது? மனச்சிறையை உடைக்க முடியாது. அதையும் உடைத்து காட்டுவோம் நாம். கண்ண முடி உட்காருப்பா. உன் தம்பி பேர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் பெரிய லீடருடைய பேர் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய சர்வாதிகாரத்தை பற்றி தெரியுமா? படிச்சிருக்கிறீங்களா கம்யூனிஸ்ட் நூலில்?
தன்னுடைய மனைவியை சுட்டு கொன்றவர் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் லீடர். அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். அதை மாதிரி அவளை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வந்துடுவான்டா, அப்படி வெற்றி உண்டு. அவன் வந்த பிறகு கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். கால் வந்துட்டு வா, இவனே நீ தேனியா? ஏ குறிமாறி கூப்பிடக்கூடாதப்பா. கடலூர், கடலூர், கடலூர் பக்தரான கடலூர். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு பொதுவாக, பெத்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. தாப்பரம் பிள்ளையுமா நீங்கள்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அங்கே வந்துகிட்டு இருக்கு பாரு வண்டி. இங்கே தள்ளிவாங்க. அப்படியே 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 அப்படியே. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? எந்த பிள்ளைய? மகன் எங்கே இருக்கான்? வாங்க. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டாங்க. கசக்கி புழிஞ்சிட்டான் பைய. பக்கத்தில் வாங்க. என்ன செய்யணும்? வேலை வேற நினச்ச பொண்ணை இதோ கையில் எடுத்து வச்சுட்டேன். அவன் நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கணும். அந்த பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்கலையே, அதுக்கு நீ என்ன செய்வ? அதுக்கு நான் சம்மதிக்க வைக்கணும். அருமையான உத்தியோகம் எனக்கு கொடுத்துருக்குறேன். கால் வந்துட்டு வா, ஆசைப்பட்டுப்போம். பிள்ளை வாழதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்னம்மா? காவியம்மாம் நெஞ்சில் ஓவியம்மாம், காவியமா தெய்வீக காதல் சின்னம்மா. பையன் பேர் என்ன பேர்? அஜித்குமார். பொண்ணு பேர் மதி. கொஞ்சம் கண்ண முடுங்க, அந்த பிள்ளையுடைய வீட்டை போய் பார்க்க. அந்த வீட்டில் ஒருத்தர் சம்மதம் இருக்குது, இன்னொருத்தருடைய தூண்டுதலால் அவங்க மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா? அதுவும் அந்த தாய் வழியில் உடன் பிறந்தவனுடைய வார்த்தை நன்றாக இல்லை. அதனால் அந்த கல்யாணம் நடக்கும். அவங்கள சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். இரு குடும்பமும் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். முதல்ல நகையெல்லாம் நாங்கள் அதிகம் போட மாட்டோம்.